ரைட், நாங்கள் மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் இருக்கக்கூடிய 21வது கேள்வி பார்ப்போம். அது என்ன சொல்லப்படுதுன்னா, ஏ என்ற ஒரு 2 தர 2 தாயம் தாரான், பி என்ற ஒரு 2 தர 2 தாயம் தாரான். அதை வச்சுக்கொண்டு உங்கள்கிட்ட 2 பாட் கேட்கிறான். முதலாம் பாட் என்ன சொல்லப்படுதுன்னா, இவரை வச்சுக்கொண்டு ஏ இன்வர்ஸ காணுங்கன்னு சொல்லுவான். இரண்டாவது பாட் பி பிளஸ் சி என்ற முழுவதின் இன்வர்ஸ் வந்து ஏக்கு சமனாக இருக்கத்தக்கதாக சி என்ற தாயத்தை காணுங்கன்னு கேட்கிறான். அப்ப நாங்க முதலாவது பாட்டை பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுது, ஏ தந்துட்டு ஏ இன்வர்ஸ் காண்றாங்க. அப்ப இதை பார்த்த உடனே எங்களுக்கு தெரியும் இது 2 தர 2 தாயம் இலகுவாக கண்டுகொள்ளலாம். அப்ப முதல்ல நாங்கள் இலகுவா காண்றதை பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் என்னண்டு மற்ற மாய் செய்யலாம் பார்ப்போம். வேற வேற வழிகளும் இருக்கு. ஏ இன்வர்ஸ் காண்றதுக்கு நிறைய வழிபடுத்தினாங்க. நீங்க ஃபுல்லா பார்க்கணும்னா எங்களோட மேட்ரிக்ஸ் என்ற பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்களா அதை பற்றிய முழுமையான எல்லா இதுவும் பார்த்துக்கொள்ளலாம். சரி, அப்படிதான் பார்ப்போம். அது என்ன சொல்லப்படுது, முதலாவது ஏ தந்துட்டு ஏ இன்வர்ஸ் கேட்கிறான். நாங்க நேரடியாக எழுதிக்கொள்ளலாம். அதாவது ஏ இன்வர்ஸ் சமன் ஒன்றுங்கள் மட்டு ஏ தர எங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இவர்தான் இதற்கான சமன்பாடாக இருக்கு. அதாவது ஏ இன்வர்ஸ், அதாவது மட்டு ஏ, அதாவது மட்டு ஏ 2 தர 2 தாயத்துக்கு முந்துரு மூளை விட்டம் மைனஸ் துணை மூளை விட்டம். சரி, அப்ப முந்துரு மூளை விட்ட 4 மைனஸ் துணை மூளை விட்ட 3 அட்ஜாயிண்ட் பாத்தீங்களா. இவைகள் 2 பேரை என்ன செய்யணும், அதாவது இவருக்கு ஷார்ட் கட் என்ன, இவைகள் 2 பேரையும் தலைகளாக்கி போட்டு இவைக்கு முன்னுக்கு மைனஸ் குறிய போட்டீங்கன்னா வருவேன். அப்ப 4ல 3 படிச்சீங்கன்னா 1, எனவே 1 1 தான் பெற போகுது. அப்ப இவர் நீங்க சுருக்கினீங்கன்னா இங்கால இருக்கிறவர் என்ன செய்ய போற, எங்களுக்கு விடையாக வருவார். விடையாக வருவார். இவர் நாங்கள் இலகுவாக காண்ற வழிமை. இவரையே ஏ இன்வர்ஸ் வேற என்ன விதமா காணலாம் என்ன ஒன்ற பார்ப்போம். அப்ப எங்களுக்கு தெரியும், பொதுவா ஒரு தாயம் ஒன்றை தந்துட்டு ஏய தந்துட்டு ஏ இன்வர்ஸ் கேட்டாங்களா, அந்த தாயத்தை நாங்க என்ன செய்யலாம், எங்களுக்கு கஸ் ஜோர்டன் எலிமினேஷன் மெத்தட்டை வச்சுக்கொண்டு செய்து கொள்ளலாம். கஸ் ஜோர்டன் எலிமினேஷன் மெத்தட்டை வச்சுக்கொண்டு, அதாவது அது என்ன சொல்லப்படுது, அதாவது ஏ என்ற ஒரு தாயத்தை தந்துட்டு ஏ இன்வர்ஸ கேட்டாங்களா, நாங்கள் என்ன செய்வோம், அந்த ஏ என்ற தாயத்தையும் அலகு தாயத்தையும் எடுத்துக்கொண்டு அதே பருமனாக இருக்கக்கூடிய அலகு தாயத்தையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் முன்னுக்கு அதே இருக்கிற இடத்துக்கு பதிலா ஒரு அலகு தாயத்தை வர்றமாய் கொண்டு வந்தோம்டா, செட் பண்ணினோம்டா, எங்களுக்கு மற்ற பக்கம் வர்றவதான எங்க அதனுடைய இன்வர்ஸாக இருப்ப ஏ இன்வர்ஸாக இருக்கு. அப்ப எல்லா விதமான தாயங்களுக்கும் இந்த வேலையை செய்யலாமோண்டா இல்லை. ஏன் செய்யலாது, நான் கதைக்க போற ஒரு ஆள் வந்து அலகு தாயத்தோட வச்சு கதைக்கிறேன். அப்ப கட்டாயமா நான் கதைக்க வேண்டிய ஆளா இருக்கணும். கட்டாயம் அவரும் வந்து ஒரு அலகு தாயமான ஆளா தான் இருக்கணும். அலகு தாயமாக இருக்க வேண்டுமென்றா அவர் எப்படியான ஆளா இருக்கணும், எங்களுக்கு ஒரு சதுரத்தாயமாக இருக்க வேண்டும். சதுரத்தாயமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த கஸ்டோடன் எலிமினேஷன் மெத்தட்டை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம், அதாவது நான் இந்த ஏக்கும் ஏ இன்வர்ஸுக்கு முதல் எடுக்கிறேன், ஏக்கும் ஏ இன்வர்ஸையும் எடுக்கிறேன். அதாவது போது 4 1 3 1 இவர் 2 தர 2 தாயம். எனவே அங்க எடுக்க வேண்டிய அலகு தாயம் எப்படியா இருக்கணும், எங்களுக்கு 2 தர 2 தாயமாகத்தான் இருக்கணும். அந்த 2 தாயத்தையும் வச்சுக்கொண்டு நான் இங்கால அந்த ஆபரேஷன் மெத்தட்களை பயன்படுத்தி இங்கால அலகு தாயம் வர்றமாய் செட் பண்ணினேன்டா, எங்களுக்கு இங்கால வர்றவன் ஏ இன்வர்ஸ் ஆக இருக்கும். ஏ இன்வர்ஸ் ஆக இருக்கும். என்னென்று நான் இவரை வந்து அலகு தாயமா செட் பண்ணலாம் என்று பார்க்க எங்களுக்கு தெரியும். நாங்க தேடி படிக்க பார்த்து நாங்கள் என்ன பொதுவா மேல் மூலையில இருக்கிறவன் தான் தொடங்குவோம். அதை என்ன தொடங்குவோம், அவரை உண்டா வர பண்ணணும். அழகு தாயம் என்ன 1 0 0 உண்டு. கட்டாயம் மேல இருக்கிற எப்படியான அவரோடும் எங்களுக்கு மேலே இருக்கிறவர் வந்து ஒன்றாக வர வேண்டும். அப்ப உண்டா வரணும்டா என்ன செய்யலாம், முதலாவது ரூப நாங்கள் ஃபுல்லாவே 4ஆல பிரிச்சு கொள்ளலாம். முதலாம் ரூப 4ஆல பிரிச்சு கொள்ளலாம். இதன் அர்த்தம் இனி வரப்போற முதலாவது ரோவானது இப்ப இருக்கிற ரோவ 4ஆல பிரிக்க வருவது என்று நாங்கள் இதற்கு அர்த்தம் அர்த்தமாக இருக்கிறேன். அப்ப முதலாவது ரோவ நீங்க 4ஆல பிரிச்சீங்கன்னா 1 1க்கு 4 அங்கால பக்கம் வரைக்கும் அதே மாதிரி வேலை திட்டத்தை செய்யணும். முதலாவது ரோ ஃபுல்லாவே நீங்க 4ஆல பிரிக்கணும். இரண்டாவது ரோவுல எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. அப்ப இது அர்த்தம் என்ன செய்யலாம், இங்க உண்டாகிட்டோம். அடுத்தது பொதுவான செய்யலாம். பொதுவாகவே நாங்க கீழே இறங்கி இப்படித்தான் பெறுவோம். அப்ப செய்யும்போது அடுத்தது இங்க 0 வரணும். அங்க 2 0 நாங்கள் 2வது ரூப என்ன செய்யலாம், முதலாவது ரூப 3ஆல பெருக்கி போட்டு 2வது ரூபல இருந்து கழிச்சிங்களா, எங்களுக்கு யாரு வருவேன், இவர் 0 வருவேன். இங்க நீங்க 3ஆல பெருக்கினா 3, இவர்ல இருந்து 3 கழிச்சிங்களா இங்க 0 வந்துடும்.
பிறகு நீங்க என்ன செய்யக்கூடாது, 2ஆம் ரோ பூஜ்ஜியமா வரணும், எல்லாத்தையுமே பூஜ்ஜியத்தால பெருக்கி விட்டீங்களாண்டா அப்புறம் இங்கேயும் பூஜ்ஜியமா வந்துடும், சிக்கலா வந்து நாங்க தியரி படிக்க மடிவா பார்த்து நாங்க அப்படி பெருக்க கூடாது. அப்ப என்ன செய்யலாம், இதுல நாங்கள் அவ 2ஆவது ரூல மாற்றம் நடக்க போகுது, 1ஆவது ரூல எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. அப்ப நாங்க செய்ய முதலாவது ரூ எழுதிடுவோம் டக்காண்டு. 2ஆவது ரூல மாற்றத்தை பார்ப்போம். என்ன செய்ய போகுது, முதலாவது ரூவை 3ஆல பெருக்கி போட்டு கழிப்பீங்க பூஜ்ஜியம். இவரை 3ஆல பெருக்கினா முக்கால், ஒன்றுல இருந்து ஒண்ணு முக்கால கழிச்சீங்களாண்டா காலண்டு பேர். அதே போலதான் இங்க முக்கால், பூஜ்ஜியத்துல இருந்து முக்கால கழிச்சீங்களாண்டா மைனஸ் முக்கால். அதே போல இங்கே பூஜ்ஜியம், அப்ப ஒன்றுல இருந்து பூஜ்ஜியத்தை கழிச்சீங்களாண்டா 1 வருவேன். அப்ப அடுத்த செய்வோம், நாங்கள் இங்க நாங்கள் 1, இங்க பூஜ்ஜியம், அடுத்த பொதுவான செய்வோம், இங்க நாங்கள் உண்டாக்குவோம். அப்ப நாங்கள் அங்க என்ன உண்டாக்கலாம், வேணுமண்டா இப்ப உங்களுக்கு பார்த்த உடனே தெரியுது வேணுமண்டா இங்கே மாக்கலாம், வேணுமண்டா இங்கே மாக்கலாம், 2 பேரும் விதிக்கிறேன். அப்ப பாருங்க, வேணுமண்டா நான் யோசிக்கிறேன், முதலாவது சமன்பாட்டை 2ஆவது சமன்பாடுல இருந்து கழிச்சவண்டா எங்களுக்கு சுகமா அந்த இடம் பூஜ்ஜியமா வந்துடும். யோசிக்கிறேன், இதுல 1ல இருந்து பூஜ்ஜியத்தை கழிச்சா 1 தான் வருவேன், இங்க கால இருந்து காலை கழிச்சாலும் பூஜ்ஜியம் தான் வரும். அப்ப என்ன செய்யலாம், சுகமா நீங்கள் வேணுமண்டால் என்ன செய்யலாம் திரும்ப, முதலாவது ரூல இருந்து கொண்டு 2ஆம் ரூவை கழிச்சிங்களா எங்களுக்கு சுகமா வருவேன். அப்ப என்ன செய்யலாம், முதலாவது ரூல மாற்றம் நடக்க போகுது, 2ஆம் ரூல இருந்து ஒரு மாற்றம் நடக்காது. முதலாவது நீங்க செய்ய வேண்டிய விஷயம் 2ஆவது ரூபா அப்படியே எழுதிடணும். 2ஆவது ரூபா அப்படியே எழுதி போட்டு முதலாவது ரூபாய் என்ன செய்வீங்க, இவர்ல இந்த கழிச்சீங்கடா 1, இங்க கழிச்சா பூஜ்ஜியம், இங்க இருந்து இங்க கழிச்சீங்கடா 1ல இருந்து 1 மைனஸ் முக்கால கழிச்சா 1, 1ல இருந்து மைனஸ் முக்கால கழிச்சா 1, இங்க இருந்தாங்க கழிச்சா மைனஸ் 1 வைப்பேன். அப்ப என்ன செய்யலாம், அடுத்தது எங்களுக்கு இங்க 1 வந்துச்சுன்னா சரி, அப்ப 1 வேற ஒண்ணு செய்யணும், 2ஆவது ரூபாய் 4ஆல பெருக்கிறீங்கடா எங்களுக்கு 1 வருவேன். அப்ப முதலாவது ரூபாய் எந்த ஒரு மாற்றம் நடக்காது, 2ஆவது ரூபாய் 4ஆல பெருக்கணும். எனவே நீங்க இந்த 4ஆல பெருக்கிறீங்கன்னா மைனஸ் 3, இங்க பெருக்கிறீங்க 4. அப்ப பாருங்க இங்க ஐயாக வந்துட்டேன். அப்ப எங்களுக்கு என்ன செய்யப்பட்ட அடிப்படை விஷயம், ஏக்கு ஐயன் எடுத்தவன்டா இங்கால ஐய கொண்டு வந்தவன்டா அங்கால வேற யாரா இருப்ப, ஏ இன்வர்ஸ் ஆக இருப்ப, அவர நாட்டவனை ஜோர்டன் எலிமினேஷன் மெத்தட் வச்சுக்கொண்டு கொண்டு வந்துட்டோம் வேணுமாண்டா. அப்ப இதுல நாங்க என்ன செய்யலாம், தரப்பட்ட கேள்வியில ஏ இன்வர்ஸ் வந்து இவராக இருப்பார், தரப்பட்ட கேள்வி ஏ இன்வர்ஸ் வந்து அவராக இருப்பார். மேல வருங்க, நாங்க முதல் செய்த வேண்ட பார்த்தாலும் அதே மாதிரி தான் பெறேன். அப்ப இவர்தான் முதலாவது பாட்டுக்கான விடையாக இருக்கு, முதலாம் பாட்டுக்கான விடையாக இருக்கு. அடுத்து நாங்க 2ஆவது பாட்டு பார்ப்போம். அப்ப நாங்க என்ன செய்யலாம், இப்ப நாங்க முதலாம் பாட்டில் இருக்கக்கூடிய ஏ இன்வர்ஸ காண்பிட்டோம். அடுத்தவன் சொல்றான் 2ஆம் பாட் பி பிளஸ் சி முழுவதின் இன்வர்ஸ் வந்து எங்களுக்கு ஏ ஆக இருந்துச்சண்டா சிய காணும்போது சொல்றான். அப்ப எங்களுக்கு சி நாங்களா தான் கொண்டு வரணும். அப்ப எங்களுக்கு அதுல பருமன் எல்லாம் தெரியாது, ஆனா மேல ஏ இன்வர்ஸ் நாங்க கண்டிருக்கிறோம். அப்ப முடிச்ச வேற அந்த ஏ இன்வர்ஸ் பயன்படுத்தி போதான் பார்ப்போம், பயன்படுத்தணும் இல்ல கேட்டிருக்கோம் ஏ இன்வர்ஸ். அப்ப என்ன செய்து கொள்ளலாம், நாங்கள் பொதுவா வந்து ஒரு சமன்பாட்டுல வந்து இன்வர்ஸ் நாங்கள் கொண்டு வரது கஷ்டம். ஒரு சமன்பாட்டுல இன்வர்ஸ் நாங்கள் கொண்டு வரது கஷ்டம். ஏன் நாங்கள் இன்வர்ஸை கொண்டு வந்த மனது உண்மையாவே இன்வர்ஸை கொண்டிருக்குதோன்ற ஒரு கேள்வி வருது. ஏன் இன்வர்ஸை கொண்டிருக்கணும்டா அவற்றை மட்டு பெருமானம் பூஜ்ஜியமாக வரக்கூடாது, அதெல்லாம் தெரியும். ஏன் இன்வர்ஸை கொண்டிருக்கணும்டா கட்டாய மட்டு பெருமானம் பூஜ்ஜியமாக வரக்கூடாது. ஆனா சும்மா ஒரு காயத்தை கொண்டு வரலாம். ஏன் நான் அந்த காயம் பூஜ்ஜியமா இருக்காதா நீ பெரும்பான்மை, அப்ப நாங்க சும்மா பெருக்கிக் கொள்ளலாம். அது பூஜ்ஜியமா இருந்துச்சு சொல்லிருப்பேன், ஸ்பெஷல் கேஸ் இருந்துச்சண்டா அப்ப இல்லையா நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப என்ன செய்யலாம் வேணுமாண்டா, இங்கால இன்வர்ஸ் இருக்கிற எங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு தாயத்தையும் அவற்றை இன்வர்ஸையும் பெருக்கினவன்டா அழகு தாயம் பெறுவேன். ஐ வந்துச்சண்டா சுகம், ஏன் ஐயோட வேறு யாரையும் பெருக்கினவன்டா எங்களுக்கு அவர்தான் பெறுவேன். எனவே சுகமா இருக்கும். எனவே அதனால நான் செய்யறேன், 2 பக்கமும் பி பிளஸ் சி பெருக்கிறேன். நான் முன்னுக்கு பெருக்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா பின்னுக்கு பெருக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லையா. அப்ப பின்னுக்கு பெருக்கிறேன். அப்ப 2 பக்கம் பி பிளஸ் சி பெருக்கிறேன், பி பிளஸ் சி பெருக்கிக் கொள்றேன். பார்த்தோனங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு தாயத்தை அவற்றை இன்வர்ஸ் தாயத்தால பெருக்கினவன்டா வர்றவர் யாரா இருப்பேன், அழகு தாயமாக இருப்பேன். அப்ப எங்களுக்கு அந்த பி பிளஸ் சி இன்வர்ஸ் பிரச்சனையா இருந்துச்சு, நாங்கள் அவரை சுகமா சுருக்கி போடுறோம். அடுத்து என்ன செய்து கொள்ளலாம், எங்களுக்கு ஏ இன்வர்ஸ் நாங்க கண்டிருக்கிறோம், அவரே பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. எங்க பயன்படுத்துறது, கணக்கா உங்களுக்கு ஐடியா 2 பக்கம் பின்னுக்கு ஏ இன்வர்ஸ பெருக்கினவன்டா எங்களுக்கு அந்த ஏ அங்கால இல்லாம போடுவேன். அப்ப இவருக்கு என்ன செய்யலாம், ஏ இன்வர்ஸ் அழகு தாயத்தோட 6 முறை பெருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேற எப்படியா நாள இருப்பேன், அந்த ஆள்லாம் இருப்பேன். அப்ப இங்கால பி பிளஸ் சி இங்கால இவருக்கு பதிலா ஐ என்று போட்டுக்கொள்ளலாம். அப்ப
A inverse B plus C in அலகு தாயத்தோட ஆறு பொருளால பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு வர்றவர் அந்த அல்லாட்டை. அப்ப பாருங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும். A inverse A inverse வந்து 1 மைனஸ் 1 அதே போல மைனஸ் 3 4 தெரியும். Bக்கு பதிலா உங்களுக்கு தந்திருக்கான் எவ்வளவு 2 மைனஸ் 1 அங்கால மைனஸ் 3 5 தெரியும். சீத்தாயம் தானே கேட்டவன். அப்ப சீத்தாயத்தை நீங்க நேரடியாவே கண்டுகொள்ளலாம். இந்த தாயத்தில இருந்து கொண்டு அவரை கழிச்சிங்கன்னா உங்களுக்கான விடை வரும். நேரடியா போட போறேன் மணிக்கு ஒரு ஸ்டெப் எழுதி போட்டு போடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இவர்ல இருந்து அவரை கழிச்சிங்கன்னா மைனஸ் 1, இவர்ல இருந்து அவரை கழிச்சிங்கன்னா 0. அப்ப இவர்ல இருந்து அவரை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 0 இருக்கு. இவர்ல இருந்து அவரை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 1 இருக்கு. அப்ப உங்களுக்கு கேட்ட கேள்வி இதுல இருந்துச்சா, இப்படி தரப்பட்டுச்சா சி இந்த விடை கேட்டவன் சி என்ற தாயம் இப்படியா இருப்பேன். அப்ப உங்களோட மெட்ரிக்ஸ் என்ற சீரிஸ்ல இருக்கக்கூடிய 21வது கேள்விக்கான விட இவராத்தான் இருப்பார். அடுத்த நாங்கள் 22வது கேள்வி பார்ப்போம்.